அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் அருள்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அருள்கொடையாக அனுப்பி வைத்தான். மனிதர்களும் அனைவருக்கும் அவர் வழிகாட்டியாகவும் அழகிய முன்மாதிரியாகவும் திகழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வை, அவர்கள் காட்டிய வழியை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அடிப்பிசகாமல் ஏற்று இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்தவர்கள்தான் சத்திய சஹாபாக்கள். அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பார்த்தால் நம் உள்ளம் உருகி கண்ணீர் கரைந்தோடும், நம் ஈமான் இன்னும் உறுதி பெறும். அந்த சத்திய சஹாபாக்களில் ஒருவர்தான் முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் செல்வ செழிப்பான குடும்பத்தில் செல்லமாக வளர்க்கப்பட்டவர். முஸப் அழகானவர், இளமையானவர். இவர் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து விலை உயர்ந்த நறுமணங்களை பூசி வீதியில் நடந்தால் அந்த நறுமணத்தை வைத்தே முஸப் இப்னு உமைர் வந்து போனதையும் அந்த மக்கள் அறிந்து கொள்வார்களாம். அந்த செல்வ மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய மார்க்கத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தன் வீட்டுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்தார். ஆனால் இதை வெகு நாள் மறைக்க முடியவில்லை. அவருடைய தாய்க்கு இந்த விஷயம் தெரிந்து மிக கடினமாக கோபம் கொண்டார் அந்த பணக்கார தாய். நீ நம் தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு முஹம்மதுவின் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாயா? நீ இதை விடவில்லை என்றால் இந்த செல்வம் எதுவும் உனக்கு பயனளிக்காது என்று மிரட்டினார். எதற்கும் அவர் இஸ்லாத்தை விடவே இல்லை. தன் தாயால் தன் வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார். இதையெல்லாம் தாண்டி அவர் அபிசினியாவிற்கு சென்று ஹிஜ்ரத் செய்து சில காலம் கழித்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பினார். சத்திய மார்க்கத்தில் இல்லாத போது பாசத்தையும் நேசத்தையும் ஆடம்பரத்தையும் கொட்டி வளர்த்த அந்த தாய், அதே அவர் இறைவன் ஒருவன் தான் என்று இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றதால் அவரை சங்கிலியால் கட்டி வைத்து உணவு கொடுக்காமல் வாட்டினார். எந்த துன்பத்திலும் துயரத்திலும் அவர் இஸ்லாத்தை விடவே இல்லை. அழகோடும் இளமையோடும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்த அவர் உடல் உணவு இல்லாமல், நல்ல உடை இல்லாமல், தோள்கள் வறண்டு சுருங்கி பசியின் கொடுமையால் அவருடைய நடை தள்ளாடியது. அவரை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவரின் உறுதியை கண்டு அவரை மீட்டு மதீனாவிற்கு மார்க்க பிரச்சாரம் செய்ய முஸப் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். மதீனாவில் அவருடைய தாவா எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அவர் சென்ற சில நாட்களிலேயே 12 நபர்கள் மக்காவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இன்னும் சில நாளில் 70 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மதீனாவில் முஸப்பின் பிரச்சாரத்தை கண்ட ஒரு மனிதர், இங்கே உள்ள பலகீனமான மனிதர்கள் எல்லாம் நீ பைத்தியக்காரர் ஆக்குகிறாயா என்று கோபமாக கேட்டார். முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக, நீங்கள் சிறிது நேரம் என் பேச்சை கேளுங்கள். நான் இவர்களை பைத்தியக்காரர் ஆக்குகிறேனா இல்லை நேர்வழியில் நடத்துகிறேனா என்று கூறினார். இதை கேட்ட அந்த மனிதர் சரி என்று அவருடைய பேச்சை கேட்டு அதில் சத்தியம் நேர்வழி இருப்பதைக் கண்டு அவரும் இஸ்லாத்தை ஏற்றார். இவரின் சத்திய பிரச்சாரம் தாவா பணி எந்த அளவுக்கு இருந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வரும்போது சுபஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் இவரை வரவேற்க மதீனாவில் காத்து நின்றார்கள். முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரில் பங்கெடுத்தார்கள். உஹது போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவருடைய மரணம் எப்படி இருந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி எதிரிகள் செல்வதை பார்த்த முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் உயிரை எப்படியாவது காக்க வேண்டும் என்று சப்தமாக அல்லாஹ்வை புகழ்ந்து எதிரியின் கவனத்தை தன் மீது திருப்பினார். முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயரத்திலும் உடல் அமைப்பிலும் நபி அவர்களை அப்படியே ஒத்திருந்தார்கள். இஸ்லாமிய கொடியை வலது கையால் பிடித்திருந்தார். எதிரிகள் அவருடைய வலது கையை வெட்டி வீழ்த்தினார்கள். உடனே கொடியை கீழே விழாமல் இடது கையால் பிடித்தார்கள். எதிரிகள் இடது கையும் வெட்டி வீழ்த்தினார்கள். கொடியை தன் நெஞ்சோடு அணைத்து பிடித்து அதே நிலையோடு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் தான் அனுபவித்த உலக இன்பங்களை எல்லாம் அற்பமாக கருதி தியாகம் செய்துவிட்டு அல்லாஹை தயாரித்து வைத்திருக்கும் உண்மையான மறுமையின் வீட்டை அடைவதற்காக தன் வாழ்நாளை எல்லாம் தீனுக்காக செலவு செய்தார்கள்.
அந்த தீனுக்காகவே தன் உயிரை கொடுத்த மாமனிதர் தான் இவர். இவரை அடக்கம் செய்யும்போது இவருடைய போர்த்திய கபநாடை தலையை மறைத்தால் கால் தெரிந்தது, காலை மறைத்தால் தலை தெரிந்தது. கபன் துணியால் அவர் தலையை மறைத்துவிட்டு இதுக்கீர் என்ற புல்லால் அவருடைய காலை மறைத்து அடக்கம் செய்தார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்று அனைத்து துன்பத்திலும் அல்லாஹுவை பொருந்து கொண்டார்கள். அல்லாஹுவும் இவர்களை பொருந்து கொண்டான். இப்படிப்பட்ட உறுதியான ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.